அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுக்க போகும் சீமான் வெளியிட்ட புதிய பட அப்டேட். இந்த தகவல் குறித்த இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை 2010 நிறுவிய பிறகு சீமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயக்குனர் வேலையை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு கிடைத்த பலனாக தான் தற்போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியை மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்காரு சீமான். பிற கட்சிகள் மாதிரி இல்லாம நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்க அரசியல் கட்சிகள்ல இருந்து அடிப்படை மாற்றம் தான் தேவை அப்படின்ற காரணத்தினால எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இப்ப வரைக்கும் களத்துல தனியாக நின்று போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதற்கு கிடைத்த அங்கீகாரமாகவே மக்கள் ஒவ்வொருத்தருமே சீமான மக்களின் முதல்வனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வருக்கு உண்டான ஆளுமை தமிழ்நாட்டில் சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சு தற்போது உண்மையிலேயே ஒரு முதல்வராக சீமான் இருந்தாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு தான் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் வேளையில மீண்டும் இயக்குனராக அவதாரம் எடுக்க போறார் சீமான் அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட்ல சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் படம் இயக்க தான் போறேன், 26 தேர்தலுக்கு பிறகு தம்பி சிலம்பரசனை வச்சு படம் எடுக்க தான் போறேன் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு தகவல் அரசல் புரசலாக நிறைய வெளியாகி இருந்தாலும் சீமான் அவர்கள் வாயால தற்போது தான் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நெறியாளர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்களே, எதனால நீங்க சிலம்பரசனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் அதிக அளவில் குரல் கொடுத்த ஒரு நடிகன் அப்படின்னா அது என்னுடைய தம்பி சிலம்பரசன் தான் அப்படின்னும், வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் தம்பிக்கு தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று தான் என்னை அவர் பக்கம் ஈர்க்கவே வச்சுது. அதற்கு பிறகு அவரோட பழகும் வேலையில தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிலம்பரசன் ஒரு நல்ல தமிழ் பற்று உள்ள நபர் அப்படின்ற காரணத்தினால அவர் மேலே அதிகமான மரியாதையும் வந்திருக்கு அப்படின்றத சீமான் அவர்கள் பகிர்ந்திருந்தாரு. 2017 காலகட்டத்திலேயே சீமானும் சிலம்பரசனும் இணைந்து படம் பண்ண வேண்டியிருந்த நிலையில அடுத்தடுத்த பட வேலைகள் காரணமாகவும் நடிகர் சிலம்பரசன் தமிழ் சினிமாவை விட்டு போயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு தருணத்தில் இருந்ததுனால தான் பட வேலைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போயிடுச்சு அப்படின்னும். ஆனால் 26 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக இணைவோம். இது குறித்து சிலம்பரசனும் நானும் நேரடியாக ஒரு விழாவில் கூட தற்போது பேசியிருந்தோம் அப்படின்ற விஷயத்தை சீமான் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இவங்க இருவருமே இணைந்து படம் பண்ணும்போது தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.